உலகம் இறைவனின் சந்தை மடம், அது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது ஓர் உரிய இடம் அப்படின்னு நாகூர் அனிபா ஒரு இறைப்பாடு பாடியிருப்பார். அந்த பாட்டை நீங்கள் மறுபடியும் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில் ஏதுங்க சொந்த இடம்? இது ஒரு சந்தை மடம் போல், இங்கே வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே இறை உலகத்தில் ஒரு உரிய இடம் இருக்குது அப்படின்னு பாடியிருக்கிறதுலாம் சிறப்பான வரிகள். அந்த பாடல் வரிகளுக்கு போல தகுந்தால் போல இன்றைக்கு பூமியிலிருந்து இறை உலகம் சென்றடைந்திருக்கிறார். நம்ம எல்லாம் கவர்ந்து அவருடைய நடிப்பால், அவருடைய அபிநயத்தால் கவர்ந்து இழுத்த சரோஜ தேவி அம்மா அவர்கள் காலமாயிருப்பது இந்த பாடல் வரிகளை எனக்கு நினைவூட்டியது. அவர்களுடைய நடிப்பு ஆற்றலால் சிறந்த பட்டமான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இவைகளை வாங்கியவர். அதே போல் கண்ணெடுத்து பைங்கிளி, அப்புறம் அபிநவய சரஸ்வதி, இப்படியெல்லாம் பட்டம் வாங்கிய அம்மா சரோஜோதி அவர்கள் இன்றைக்கி இயற்கை எழுதியிருக்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த பாடல் வரிகள் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாடல் வரிகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்த்தால் இந்த பூமியில் நமக்கு நிரந்தர இடம் கிடையாது அப்படிங்கிற இந்த உணர்த்துகின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தால் சரோஜி தேவி அம்மானுடைய அந்த பாடல்லாம் என் எண்ணத்தில் காலையிலேருந்து அந்த செய்தி கேட்ட உடனே என்னுடைய எண்ணத்தில் அந்த ராஜாவின் பார்வை, சிட்டுக்குருவி முத்தமிட்ட இந்த பாட்டெலாம் எனக்கு அப்படியே மனக்கண்ணிலே ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால அம்மா அவருடைய ஆன்மா சார்ந்த இடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன்.